வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார் கிருஷான்ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் இன்று முதல் இறக்குமதி செய்யப்படுகின்ற உணவு பண்டங்கள் மற்றும் வாகனங்களின் விலைகள் உயர்வு. பிரித்தானிய பிரஜையின் கொலையுடன் தொடர்புடைய தங்காலை பிரதேச சபை தலைவர் முன்பிணையில் விடுவிப்பு. கம்பருப்பிட்டிய தம்பதியின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தில் பலி. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு பொதுநலவாய அமைப்பின் தலைமைத்துவம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தொலைபேசியினூடாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான பலம் வாய்ந்த இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது தமது எதிர்பார்ப்பு என ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது தெரிவித்ததாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது இரண்டு நாடுகளுக்கிடையிலான உறவுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது தமது அபிப்பிராயம் என ஜனாதிபதி கூறியுள்ளார். புத்தளம் கடல் நீரேரியில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்கள் இன்று பிற்பகல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து அனுராதபுரத்திற்கு மின்சாரத்தை விநியோகிப்பதற்காக புத்தளம் கடல் நீர் ஏரியின் ஊடாக அதிவலை கொண்ட மின்கம்பங்கள் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மீன்பிடியை இன்று பகிஷ்கரித்த மீனவர்கள் புத்தளம் இபுனு பதூதா வீதியை மறித்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். கடல் நீர் ஏரியூடாக அதிவலை கொண்ட மின் கட்டமைப்பு அமைக்கப்பட்டால் தமது தொழிலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான மின்சார திட்டம் தேவைதான் நாட்டுக்கு. ஆனால் இந்த தங்களுடைய வயிற்றில் அடித்துவிட்டு இந்த தொழிலை செய்வதைத்தான் இந்த மக்கள் இன்று எதிர்த்து நிற்கிறார்கள். எனவே நாம் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்பது வேறு விடயம். எனவே மக்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த திட்டத்தை இந்த கடல் ஏரிக்குள்ளே நிகழ்த்தக்கூடாது என்பதுதான் மக்களுடைய வேண்டுகோள். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி வைக்க விரும்புகிறோம். பல முறைகள் நாங்கள் இதை நெப்பாடி கேட்டுக்கிறோம். அது தெரிஞ்ச எங்களுக்கு நெப்பாடி தராம பல பேச்சுவார்த்தைகள் அவங்க எங்களோட நடத்திக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில எங்கட பிரச்சனையை அவங்க எதிர்கொள்றது இல்ல. அவங்களோட செலவை குறைக்கிறதுக்கு தான் வாராங்களே தவிர எங்களுக்கு என்ன நஷ்டஈடு வேணும்னு கேட்கிறாங்க. எங்களோட தொழில இல்லாம நஷ்டஈடு தந்து எங்களுக்கு ஈடாகுமாது. அவ்வாறாயினும் மீனவர்களின் இந்த குற்றச்சாட்டுக்களை இலங்கை மின்சார சபை நிராகரித்துள்ளது. கடல் நீர் ஏரியின் ஊடாக மின்கம்பிகள் பொருத்தப்படுவதால் கடற்றொழிலுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என தெரிவிக்கப்படும் கருத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் செனுஜித் தசநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த மின்கம்பிகளை வேறு பக்கத்தில் அமைப்பதற்கு அதிக பணத்தை செலவிட நேரிடும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். 2014ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்திற்கு அமைய சில வரி திருத்தங்கள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையில் சீனி, பருப்பு, நெத்தலி, உப்பு உள்ளிட்ட பல இறக்குமதி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இறக்குமதி பொருட்களின் மீது அறவிடப்படும் விசேட தீர்வை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த வரி திருத்தத்துக்கு அமைய இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சீனிக்கு 30 ரூபாய் வரையும் 1 கிலோகிராம் நெத்தலிக்கு 26 ரூபாய் வரையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டின்மீன், பயறு, கடலை, மரமுந்திரிகை, மாசி, கருவாடு ஆகிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கப்பட உள்ளது. பாமாயில், உப்பு, யோகட், பட்டர், கொத்தமல்லி, கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள் மற்றும் தோடம்பழம் ஆகியவற்றின் மீதான வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் பல உணவுப் பொருட்களுக்கான செஸ் வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மா, சீஸ், தயிர், மரக்கறி, ஆப்பிள், தோடம்பழம் உள்ளிட்ட பழங்கள் மற்றும் பழச்சாறுகளின் வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் சாக்லேட், இனிப்பு பண்டங்கள், தானியங்கள், சாசேஜஸ், வினாகிரி, சோஸ், சூப், ஐஸ்கிரீம், கோபி, மிளகு, வெனிலா போன்ற பொருட்களின் செஸ் வரியும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய திருத்தத்துக்கமைய இன்று முதல் 1 கிலோகிராம் சீனியின் மொத்த விலை 3 ரூபாவால் அதிகரிக்கப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. ஏனைய விலைகள் தொடர்பில் நாளை தீர்மானிக்கப்படும் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது.
අපි පරණ විදියටම වෙළඳාම් කරන්න යනවා. பழைய விலையின் பிரகாரமே நாம் வர்த்தக நடவடிக்கையை முன்னெடுத்து செல்கின்றோம். உண்மையான நிலவரம் தொடர்பில் நாளைய தினம் நாம் அவதானிக்க உள்ளோம். அதுவரையில் எம்மால் எதனையும் கூற முடியாது. சவர்க்காரம், சலவைத்தூள், நுளம்புச்சுருள், மெழுகுவர்த்தி, மின்கலம், கோஸ் போன்ற பொருட்களின் செஸ் வரியில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் போர்ட்லாந்து சீமெந்து, நிறப்பூச்சு மற்றும் வர்ணப்பூச்சு, அலுமினிய குழாய், பூட்டு, தளபாடங்கள், ரப்பர் உற்பத்திகள் மற்றும் உற்பத்தி இயந்திரங்களின் வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பயன்படுத்தப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கான விலையிலும் திருத்தம் மேற்கொள்வதற்கு நேற்றைய வரவு செலவு திட்டத்தில் பிரேரிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலை 3 லட்சத்திலிருந்து வாகனங்களின் பெறுமதிக்கமைய அதிகரிக்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. சாதாரணமாக பயன்படுத்தப்படும் ஹைபிரிட் வாகனம் ஒன்றின் விலை 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை அதிகரிக்கின்றது. வேன் ஒன்றின் விலை 10 லட்சம் தொடக்கம் 12 லட்சம் வரை அதிகரிக்கின்றன. வரவு செலவு திட்டத்திற்கு 1.5 மாதத்திற்கு முன்னர் கலால் வரி அதிகரிக்கப்பட்டது. சிறிய உளவு இயந்திரங்களுக்கு அதிக தீர்வை விதிக்கப்பட்டுள்ளது. சிறிய உளவு இயந்திரம் ஒன்றின் தீர்வை 20 லட்சமாக காணப்படுகின்றது. அதனால் இலங்கைக்கு தரமற்ற வாகனங்களே கொண்டு வரப்படும். ஏனெனில் அதிக விலையினால் ஜப்பான் வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியாது. இதேவேளை 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தொலைத்தொடர்பாடல் தீர்வை 5 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் புரோட்பேண்ட் சேவைகளுக்கான 10 வீத வரியில் எந்தவித மாற்றமும் ஏற்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தங்க இறக்குமதியின் போது விதிக்கப்பட்டிருந்த மிகை அறவீடு இன்று முதல் நீக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு சுங்கத்திடம் வழங்கியுள்ள உத்தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர். மக்களுக்கு ஏதாவது சிறு சலுகைகள் வழங்கப்படுகின்ற விடயங்களை பெரிதாகவும் மக்களின் மீது சுமத்தப்படும் சுமைகளை மறைத்தும் கூறுகின்றனர். அதனால் மறைக்கப்பட்ட விடயங்கள் மிக தெளிவாகிறது. தொலைத்தொடர்பு வரி 5 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசி மற்றும் இணைய பாவனையாளர்களுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. சுங்க வரி அதிகரிக்கப்படுவதனூடாக 12,750 மில்லியன் ரூபாவை உழைத்துக் கொள்கின்றனர். சுங்க வரி அதிகரிக்கப்படுவது என்றால் என்ன? மக்களின் அத்தியாவசிய பொருட்களும் ஏனைய அனைத்து பொருட்களினதும் விலைகள் உயர்வடைகின்றன. இந்த நிலையில் விவசாயிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் 18,200 மில்லியன் ரூபாவை வழங்குகின்றனர். எனினும் பொதுமக்களின் மீது 31,750 மில்லியன் ரூபாவை வரியாக விதிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. சம்பள உயர்வு வழங்குகின்றமை மற்றும் விவசாயிகளுக்கு ஓய்வூதியத்தை வழங்குகின்றமை போன்று அரசாங்கம் 2 மடங்கு வருமானத்தை வரி அறவீட்டின் மூலம் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறது. කෑම බද්ද. මේක තමයි අසාධාරණම බද්ද. குறிப்பாக உணவு பண்டங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியே அசாதாரண செயலாக காணப்படுகின்றது. இந்த நாட்டை போன்று உணவு பண்டங்களுக்கு வரி அறவிடும் நாடொன்று இந்த வலயத்தில் கிடையாது. சீனி, மிளகாய், பருப்பு, டின்மீன், கிழங்கு, மரக்கறி என அனைத்து பொருட்களுக்கும் வரி அறவிடப்படுகின்றது. எனினும் நேற்றைய தினம் வரி வீதம் அறிவிக்கப்படவில்லை. அதிகரிக்கப்பட்ட வரியின் தொகைகளை சுங்க திணைக்களத்தின் இணையதளத்தில் ஸ்கேன் செய்து வெளியிட்டுள்ளனர். சில பொருட்கள் மீது கிலோ ஒன்றுக்கு 800 ரூபாய் வரி அறவிட எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சில பொருட்கள் மீது கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய் வீதம் வரி அறவிட எதிர்பார்க்கப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட சிலரின் தேவைகளுக்காக வரி அறவீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏன் நமது நாட்டில் நுகர்வோர் இருக்கின்றனர்? நுகர்வோர் குறித்து சிந்திப்பதில்லையா? නමුත් අපේ රටේ පාරිභෝගිකයෝ ඉන්නවා. ඒ පාරිභෝගිකයෝ ගැන හිතන්න අවශ්‍යතාවයක් නැද්ද? මේ අයවැය පුස්සක්. මේක ඇතුලේ මොකවත් නැහැ. இந்த வரவு செலவு திட்டம் செயற்திறனற்ற ஒன்றாகும். இதற்கு உள்ளே எதுவும் கிடையாது. வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களே அனைத்து நலன்களையும் பெற்றுக் கொள்கின்றனர். அதே போன்று கசினோ வர்த்தகர்களும் நலன்களை பெற்றுக் கொள்கின்றனர். சிறு வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எந்தவித நலன்களும் கிடைக்கவில்லை. பொதுநலவாய மாநாட்டிற்காக செலவு செய்த தொகையை பொதுமக்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ள முயற்சிக்கின்றனர். பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பமாகியது.
ආණ්ඩුවට අලුත් ආදායමක් නැති නිසා அரசாங்கத்திற்கு புதிய வருமான மார்க்கங்கள் இன்மையினால் கடன்களை செலுத்துவதற்கான நிதியை சேகரிப்பதற்கு மறைமுக வரியை அதிகரிக்கின்றனர். 60% மறைமுக வரியை செலுத்த வேண்டும் என்பதால் ஏழை பணக்காரர்கள் என்ற பேதமின்றி அனைவரின் மீதும் வரி சுமை சுமத்தப்பட்டுள்ளது. அதிகளவிலான கடனை முறையற்ற விதத்தில் தாண்டோற்றித்தனமாக செலவிட்டமையினால் ஏற்பட்ட நட்டம் மற்றும் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தடைப்படுவதால் ஏற்படும் நட்டம் உள்ளிட்ட அனைத்து சுமைகளும் சனத்தொகையில் 99% மீது சுமத்தப்பட்டுள்ளமையே இதன் பிரதிபலனாக அமைந்துள்ளது. நாட்டை சுரண்டும் 1% சுமையை 99% மீது சுமத்துகின்ற இந்த முறைக்கு நாம் இணக்கம் தெரிவிக்க மாட்டோம். அதனால் ஐக்கிய தேசிய கட்சி இவர்களுக்கு எதிராக வாக்களிக்கின்றது. මේක එක පැත්තකින් බලපුවාම මේ රටේ සියලු දෙනාත් එක්කම කතා කරගෙන இதனை ஒரு பக்கத்திலிருந்து நோக்கம் விடுத்து நாட்டில் உள்ள அனைவருடனும் கலந்துரையாடி அவர்கள் அனைவருக்கும் சேவையை வழங்கும் வரவு செலவு திட்டம் ஒன்றாகும். நாம் இதனை முன்னெடுத்துச் செல்லும் போது வருடத்திற்கு வருடம் இது சிறப்பாகவே காணப்படுகின்றமையை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. நாம் முன்னெடுத்த முதற்கட்ட முதலீடுகளின் பிரதிபலன்கள் காணப்படுகின்றன. இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக மக்களின் வரவேற்புக்கு அமைய 25 வருடங்கள் தோல்வியடைந்த நீங்கள் 26வது தோல்வியை காண்பிக்கும் வரவு செலவு திட்டமாக இது அமையும் என நான் கூறிக்கொள்கின்றேன். මේක අයවැයක් නෙමෙයි. இது ஒரு வரவு செலவு திட்டம் அல்ல, செலவு வரவு திட்டமாகும். வளர்ச்சி வேகம் 8% காணப்படுவதாக காண்பிக்கப்படுகின்றது. இதற்கான முதலீடு குறித்த தேவையை உங்களுடைய உரையிலிருந்தே அறிய கிடைக்கின்றது. முதலீடு செய்ய வேண்டிய தொகை எவ்வளவு? நீங்கள் கூறுகின்றீர்கள் 30% முதலீடு தேவை என. அது உண்மைக்கு புறம்பான கருத்து. 8% வளர்ச்சி வேகம் காணப்பட வேண்டுமாயின் 40% முதலீடு தேவைப்படுகின்றது. உங்களது தேசிய சேமிப்பு வீதம் 24 காணப்படுகின்றது. தேசிய மட்டத்தில் 31% காணப்படுகின்றது. இதனூடாக 6.8 அல்லது 7% எவ்வாறு சேர்த்துக் கொள்வது? கடந்த வருடம் 8% காணப்பட்ட வளர்ச்சி வேகம் இம்முறை 6% வீழ்ச்சி கண்டுள்ளது. மத்திய வங்கியில் காணப்படுகின்ற தரவுகளை மிகைப்படுத்தி வெளிப்படுத்தாவிடின் உண்மையான தலா தேசிய வருமானம் 4 தொடக்கம் 5% காணப்பட வாய்ப்புள்ளது. එකාතකින් ආදායමක් දෙන බව පෙන්නලා ஒரு புறம் வருமானத்தை வழங்குவதாக காண்பித்து மறுபுறம் அதனை விட அதிகமாக வாழ்க்கை செலவை இந்த வரவு செலவு திட்டத்தில் காண்பித்துள்ளனர். இந்த அனைத்து சுமைகளுடன் வாழ்க்கை செலவுக்கு வழங்கப்படும் நிவாரணம் ஒன்று அல்ல. மக்கள் விடுதலை முன்னணி என்ற ரீதியில் காரணங்களுடனேயே இந்த வரவு செலவு திட்டத்திற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். ஏனெனில் நீங்கள் வரவு செலவு திட்டத்தில் காண்பிக்கும் பயணம் அல்ல, நாட்டினுள் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்றது. நன்னடத்தை அரசாங்கத்திற்குள் மக்கள் விடுதலை முன்னணி 4 அமைச்சு பதவிகளை மற்றும் 4 பிரதி அமைச்சு பதவிகளை வகித்தது. நன்னடத்தை அரசாங்கத்தினால் பொருளாதார ஆவணம் ஒன்று 10 வருட திட்டத்துடன் வெளியிடப்பட்டிருந்தால் நாம் அதனை பின்பற்றி இருக்கலாம். அதனால் ஆட்சியில் இல்லாத காலத்திலேயே இவ்வாறான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுகின்றது. சாவகச்சேரி பிரதேச சபையின் உள்ளூராட்சி வாரமும் பரிசளிப்பு விழாவும் இன்று நடைபெற்றது. சாவகச்சேரி பிரதேச சபையின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்விற்கு வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தலைமை தாங்கினார். வடமாகாணத்தில் பாடசாலை மட்டத்தில் நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றியீட்டிய பாடசாலை மாணவர்களுக்கு இதன்போது பரிசில்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் இந்த நிகழ்ச்சியை அழக்கூட்டும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், மாவை சேனாதிராஜா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மக்கள் தமது மனோநிலையை தேர்தலில் எடுத்தியம்பி இருந்தாலும் அரசாங்கம் சார்பானவர்கள் அதை உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. தொடர்ந்தும் தமது மத்திய அரசாங்க அதிகாரங்களை மாகாணத்தின் மீது திணித்துவிடவே நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமது அதிகாரங்களும் தமது ஆணைகளும் தான் அவர்களுக்கு அத்தியாவசியமாக போய்விட்டன. அரசாங்கமும் மாகாண சபையும் ஒரு கூட்டுறவு அடிப்படையில் சேர்ந்து ஒழுகினால்தான் மாகாண சபை நிர்வாகமும் பிரதேச சபைகள் நிர்வாகமும் வெற்றி அளிக்க முடியும். நானோ நீயோ என்ற பாணியில் ஒருவரின் உரித்துக்களை மற்றவர் பாவிக்க எத்தனித்தால் கூட்டுறவு நிலை அழிந்து முரண்பட்ட நிலையே உருவாகும். இதுவரை காலமும் அரச அதிகாரம், ராணுவ பலம் போன்றவற்றின் உதவியுடன் நடாத்தி வந்த அரச நிர்வாகத்தை தான் மக்கள் வேண்டாம் என்று தெளிவாக கூறிவிட்டார்களே என்பதை மேற்படி அரசு சார்பான அதிகாரம் படைத்தவர்கள் புரிந்து கொண்டு நடக்க பழக வேண்டும். ராணுவத்தை தொடர்ந்து மாகாணத்தில் இருக்கவிட்டு அதன் அரவணைப்பில் குளிர் காயலாம் என்று எண்ணுவது மடமை.